Hi friends, very good morning to all. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த some basic concepts of organic chemistry வரக்கூடிய another important category, important questions என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of sigma and pi bond calculate following these compounds. Following given compounds. கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்டுக்கு எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு, எத்தனை பை பாண்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நாப்தலின். திஸ் இஸ் த நாப்தலின். இந்த நாப்தலின்ல கொஸ்டின்ஸ்ல இப்படி தான் கொடுப்பாங்க. பட் இதுக்கான கரெக்டான சப்ஜெக்ட் இப்படி எழுதணும். ஏன்னா நாப்தலின்ல இந்த ரிங் இப்படி கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னா அதில் ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எழுதும்போது டபுள் பாண்ட், single bond, double bond, single bond, double bond, single bond, double bond, single bond, double bond. ஸோ இந்த மாதிரி எழுதும். ஸோ இந்த ஆல்ரெடி ஒவ்வொரு கார்னர்லையுமே ஒரு ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இந்த கார்பனுக்கு 1 2 3 ஏன்னா கார்பனுடைய வேலன்சி 4. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஹைட்ரஜன் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. முதல்ல இதுக்கான ஸ்ட்ரக்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதில் எத்தனை சிக்மா அண்ட் பை பாண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? ஆல்ரெடி நீங்கள் 1 by 1 பார்த்துட்டே வாங்க. 1 சிக்மா, 2 3 4 5 and 6 7 8 9 10 11 அதுக்கப்புறம் 12 13 14 15 16 17 18 and 19. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இன் நாப்தலின் என்ன காம்பவுண்ட்? இது நாப்தலின் காம்பவுண்ட். நாப்தலின்ல எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வந்து 19 சிக்மா பாண்ட் வந்து ப்ரெசென்ட் இருக்கு. Next, number of pi bond. Number of pi bond already நமக்கு கண்ணில் தெரியுது 1 2 3 4 5. ஸோ 5 bond. சில நேரத்தில் ரேஷியோ ஆஃப் சிக்மா டிவைடட் பை பை கேட்பாங்க. சிக்மா அப்படிங்கிறது எவ்வளோ அப்படின்னா 19 டிவைடட் பை பை அப்படிங்கிறது 5. ஸோ இதுக்கான ஆன்சர் 19 by 5. நெக்ஸ்ட் இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆந்த்ரசின், அனதர் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். இந்த ஆந்த்ரசின்ல எத்தனை சிக்மா அண்ட் பை பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஸோ இதுக்கான கரெக்டான ரெப்ரசன்டேஷன். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 ரிங் இட் இஸ் கால்ட் த நாப்தலின், சாரி ஆந்த்ரசின். இட் இஸ் கால்ட் த ஆந்த்ரசின். ஆந்த்ரசின்ல ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் நம்ம எழுதணும். ஸோ டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், திரும்ப சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட். ஸோ இது அந்த ஆல்டர்னேட்டிவ். ஒவ்வொரு கார்னர்லையும் கார்பனுடைய வேலன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ கார்பனுடைய வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 9 and 10. சரிங்களா? ஸோ இதில் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் 1 by 1 சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணலாம். 1 2 3 4 5 and 6 7 8 9 10 and 11 12 13 14 15 and 16. அதுக்கப்புறம் 17 18 19 20 21 22 23 24 25 and 26. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் இந்த ஆந்த்ரசின்ல 26. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பை பாண்ட். எத்தனை பை பாண்ட் இருக்கு நமக்கு ஆல்ரெடி கண்ணிலே தெரியுது 3 4 5 6 and 7. ஸோ நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து 7. ஸோ நெக்ஸ்ட் த ரேஷியோ ஆஃப் சிக்மா டிவைடட் பை பை ஈக்குவல் டு வாட் அப்படின்னா 26 டிவைடட் பை 7. ஸோ இதுக்கான ஆன்சர் எத்தனை சிக்மா பாண்ட் கேட்கலாம், எத்தனை பை பாண்டுன்னு கேட்கலாம், அதே மாதிரி சிக்மா அண்ட் பை பாண்டுடைய ரேஷியோ கேட்கலாம். இந்த மாதிரி எது கேட்டாலும் நீங்கள் இந்த மாதிரி அந்த காம்பவுண்ட்ஸை தனித்தனியாக செப்பரேட் பண்ணிவிட்டு அதுக்கான ஆன்சரை நீங்கள் எழுதணும். சரியா? இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸை 1 by 1 சால்வ் பண்ணலாம். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.